அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம். ஆனந்தமாய் புகழ்கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் மகிழ்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் மகிழ்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம். ஆனந்தமாய் புகழ்கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று வெள்ளிக்கிழமை. வெள்ளி என்று சொன்னாலே நல்ல வெள்ளி. இயேசு நமக்காக இந்த உலகத்திலே மடிந்த நாள், புனித வெள்ளியாக இந்த வெள்ளியை மாற்றிய நாள். இந்த வெள்ளிதான் அன்பு எவ்வாறு அன்பு செய்யப்பட முடியும், பட வேண்டும் என்பதை இயேசு நமக்கு வெளிப்படையாக காண்பித்த நாள். ஆகவே வெள்ளிக்கிழமை என்பது நமக்கு ஒரு முக்கியமான நாள். இயேசுவின் இருதயத்தை நினைத்து பார்க்கின்ற நாள். இயேசுவின் இருதயம் இந்த ஜூன் மாதத்திலே நமக்காக அன்பாக துடிக்கின்ற, கள்ளம் கபடமில்லாத அன்பாக, தியாகத்தின் அன்பாக, பசுத்தத்தின் அன்பாக நமக்காக வெளிப்படுத்திய நாள். ஆகவே இந்த மாதத்திலே திருவிருதை ஆண்டவரை நாம் நினைவு கூர்ந்து நமது இல்லங்களிலே திருவிருதை ஆண்டவரை, அவருடைய திருவுருவ படம் ஏற்கனவே அர்ச்சிக்கப்பட்டிருந்தால் புதுப்பிக்கப்பட வேண்டும். இல்லங்களில் அவ்வாறு அர்ச்சிக்கப்படவில்லை என்றால் அர்ச்சிக்கப்பட வேண்டும். அவருடைய பிரசங்கத்தை ஸ்தாபிக்க வேண்டும். ஏனென்றால் நமது குடும்பத்திற்கு அவர்தான் தலைவர். அவர் இருந்தால் எல்லாம் இருக்கும். எவ்வாறு ஆலயத்தில் நற்கருணை இருக்கிறதோ நடுநாயகமாக, அதற்கு எவ்வளவு தூரம் மதிப்பும் மரியாதையும் ஆராதனை செலுத்துகிறோமோ அதே போல இல்லத்தின் பிரசன்னம் திருவிதை ஆண்டவர். அவர் இருந்தால் நமக்கு எல்லாமே நடக்கும். அவரை அந்த இல்லத்தில், ஒவ்வொரு இல்லத்திலும் அர்ச்சிக்கப்பட்டு புனிதப்படுத்தப்பட்டு இயேசுவின் பிரசன்னத்தை உறுதி செய்யப்பட்டு நாம் இல்லத்தை அர்ப்பணித்து குடும்பத்தின் அன்பு, தியாகம் போன்ற பண்புகளில் வளரக்கூடிய அருளை பெற திருப்பணியிலே மன்றாடுவோம். மேலுமாக நேற்று புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பு விழாவை திருச்சபை கொண்டாடுகிறது. திருச்சபையானது 3 முக்கியமானவர்களுக்கு பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு விழா, அன்னை மரியின் பிறப்பு விழா, திருமுழுக்கு யோவானின் பிறப்பு விழா. மற்ற யாரும் பிறப்பின் விழாவை அல்ல, மாறாக இவர்கள் மூன்று பேர். ஏனென்றால் திருச்சபையினுடைய இந்த விசுவாசத்திற்கு எவ்வளவு இவர்கள் 3 பேரும் மாதிரியாக இருந்தார்கள் என்று சொல்லி திருச்சபை அவரை பெருமைப்படுத்துகிறது. இயேசுவே திருமுழுக்கு யோவானை பற்றி பெருமையாக சொல்லியிருக்கிறார். பெண்களில் பிறந்தவர்கள் இவர் பேறு பெற்றவர் என்று சொல்லி. ஆக அவ்வளவு தூரம் ஒரு சித்தராக, புனிதராக, ஒரு திருத்தூதராக, ஒரு இறைவாக்கினராக, இயேசு வார்த்தைக்கு முன்னோடியாக வாழ்ந்தவர். ஆகவே அவரை அந்த காலத்தில் இருந்தவர்கள் கண்டு அஞ்சி நடுங்கினார்கள். ஏனென்றால் அவர் உண்மைக்கும் நேர்மைக்கும் கடவுளுக்கும் பொதுவாக வாழ்ந்தவர். ஆகவே மனதில் பட்டதை நேராக சொல்லக்கூடியவர். கருக்கு வாய்ந்த, இருபுறமும் கருக்கு வாய்ந்த கத்தியை போன்றது அவருடைய வார்த்தை. ஆகவே அப்படி இயேசுவினுடைய முன்னோடியாக, இயேசுவின் வருகையை முன் அறிவித்தவராக, இயேசுவை இதோ இறைவனின் செம்மறி என்று சொன்னவராக நமக்கு விவிலியத்தில் தெரியப்படுத்துகிறது. இப்படியும் நாம் வாழ முடியும்.
என் நம்பிக்கை திருச்செந்தரம் வழங்குகிறது. அப்படி வாழ்ந்து நாமும் இயேசுவின் அந்த திருவிருதிலே அந்த திரு பாதையிலே பங்கெடுக்க நமக்கும் தகுதி பெற இறைவனிடத்திலே மன்றாடுவோம். இந்த இயேசுவின் திருவிருதியத்தின் அன்பிற்கு எதிராக செய்த பாவங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பு கேட்டு தகுதியான இடத்தில் திருப்பணியிலே பங்கெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நமது பாவங்கள் குற்றம் அனைத்தையும் மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் நிலைப்பாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது குடும்பம் மீட்பு பாதையில் முன்னேறி செல்ல நீர் அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். முன்னோடியான புனித திருமுழுக்கு யோவானின் அறிவுரைகளை பின்பற்றி அவர் முன்னறிவித்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் பாதுகாப்புடன் அது வந்து சேர்வதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமைந்தருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 49, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 வரை. தீவு நாட்டினரே எனக்கு செவி கொடுங்கள், தொலைவாழ் மக்களினங்களே கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும் போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பலபலக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பரா துணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரவேலே, உன் வழியால் நான் மாற்றி விடுவேன் என்றார். நானோ வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது. என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரவேலை ஒன்று திரட்டவும் கருப்பையில் இருந்தேன். ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டோரை திரும்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. எளிய குலநானினை
மழலையின் சிரிப்பினில் எழில் வதனம் மலர்ந்திடும் மண்ணிலே. மழலையின் சிரிப்பினில் எழில் வதனம் மலர்ந்திடும் மண்ணிலே. இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல்தனிலே. ஏழையின் வியர்வையில் இறைவா உன் சிலுவை தியாகம் தொடர்கின்றது. ஏழையின் வியர்வையில் இறைவா உன் சிலுவை தியாகம் தொடர்கின்றது. சமத்துவம் எம்மில் வாழ்ந்திட, சமத்துவம் எம்மில் வாழ்ந்திட, உழைக்கும் கரங்கள் ஒன்றென இணைவது விடியலின் ஆரம்பம். உழைக்கும் கரங்கள் ஒன்றென இணைவது விடியலின் ஆரம்பம். இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல்தனிலே. என் இதய துடிப்புகளோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே. இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல்தனிலே. இயேசுவின் வருகைக்கு முன்பே யோவான் போதித்து வந்தார். 2ஆம் வாசகம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13 இறை திருவசனம் 22 26 முடிய. அந்நாள்களில் பவுல் கூறியது: கடவுள் சவுலை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து, ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன். என் விருப்பம் அனைத்தையும் அவர் நிறைவேற்றுவார் என்று சான்று பகிர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபினரிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்ற செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான். இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதி அடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதி இல்லை என்று கூறினார். சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்கு தான் அனுப்பப்பட்டுள்ளது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கியர் எனப்படுவாய். ஏனெனில் ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்
உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை சொற்றொடர்கள் 56 66 மீண்டும் என்பார் வாசகம். எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். அவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். சக்கரையா என்ற அதன் தந்தையின் பெயரையே இதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார்கள். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயர் இடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லோரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, கட்ட விழுந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேயா மலை நாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாய் இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கை வன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார். இஸ்ராயல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவே, உமக்கு புகழ். அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாயிருப்பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாயிருப்பாய் ஆண்டவரே. பாவி என்றெம்மை பாராமல் இப்பாவத்தின் தீமையை அடையாமல், பாவி என்றெம்மை பாராமல் இப்பாவத்தின் தீமையை அடையாமல், பரிகாரம் என ஏசிடுவாய், பலியாய் எம்மை மாற்றிடுவாய். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயிருப்பாய் ஆண்டவரே. மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேலெழும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேலெழும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலும் துன்பங்கள் அடைந்தாலும் மேன்மையின் பலியாய் தருகின்றோம். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயிருப்பாய் ஆண்டவரே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான காணிக்கைகள் எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைகளுக்காகவும் தமது உயர்ந்திட அவை அனைத்து அனைத்து நலன்களுக்காகவும் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பணிபடியை கொள்வாராக. ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவானின் பெருவிழாவில் மக்களாகிய நாங்கள் கொண்டு வரும் இந்த காணிக்கைகளை கனிவுடன்
கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் மறைபொருளாக கொண்டாடுவதை ஆர்வமிக்க ஊழியத்தால் செயல்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்கள் உமது உன்னத ஆட்சியை புகழ்கின்றோம். பெண்களிடம் பிறந்தவர்களுள் அவருக்கு தலை சிறந்த ஆட்சி அளித்து அருள் பொழிவு செய்தீர். அவரது பிறப்பு பெரும் மகிழ்ச்சியை முன்னறிவித்தது. மனிதரின் மீட்பு வந்துவிட்டது என தாம் பிறக்க முன்னரே அக்களிப்பால் துள்ளினார். இறைவாக்கினர் அனைவரிலும் அவர் ஒருவரே மீட்பளிக்கும் செம்மறியை சுட்டி காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கை ஏற்படுத்திய கிறிஸ்துவையே அவர் திருமுழு காட்டினார். அவர் ரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு மிக சிறந்த முறையில் சான்று பகரவும் பேரு பெற்றார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் மண்ணுலகில் இடையராத உம்மை முதுமாட்சியை கொண்டாடி முடிவின்றி பாடுவதாவது. வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, என்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு ரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்த எழுதிய பின் மீண்டும் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகிறோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நான் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் நிலையான மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் இன்று நாங்கள் உமக்கு மகிழ்வுடன் ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தம் என எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறீர். உமக்கு மனமாற நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் ஒவ்வொருவரையும் தூய ஆவியானவர் துணையாக இருந்து எங்களோடு இருந்து எங்கள் வாழ்வை ஆசீர்வதித்து எங்கள் விசுவாசத்தை ஆழப்படுத்தி திடப்படுத்தி சிதறி விடாமல் பாதுகாக்க வேண்டுமாய் உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா ஆயர்கள், திரு பணியாளர், துறவியர், பொது நிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் யாவரையும் அன்பிலும் அமைதியிலும் ஆரோக்கியமான வாழ்விலும் என்றென்றும் நிலைத்திருக்க செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் எங்களை விட்டு மறைந்த எங்கள் அன்பு பெற்றோர்கள், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், மாசில்லாத குழந்தைகள் மற்றும் இறந்த அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூறும் திருமக ஒளியில் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித சூசியப்பர், ஓடி திருத்தூதர்கள், மறைசாட்சியர், இவ்வுலகில் உமக்கு போன்றராய் வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைக்கு எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் நமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கும் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் நிலையான அமைதி சமாதானத்தோடு நாங்கள் வாழ கனிவோடு எங்களுக்கு துணை புரியும். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து யாதொரு கலக்கமும் மனவேதனையின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கின்ற பேரின்ப வாழ்வையும் எமது மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசுவே, சமாதானத்தை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அன்பு, அமைதி, மன்னிப்பு, மகிழ்ச்சி, ஆரோக்கியமான வாழ்வையும் தந்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறை அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் திரு செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற உத்தம செம்மறியானவர். நல்ல இதயம், நமக்காய் துடித்த இதயம், துடிக்கின்ற இதயம்,
நல்ல இதயம் ஒன்று என் இயேசுவே எனக்கு அதில் அன்பை வைத்து அனைவருக்கும் நான் அளிக்கத்தா. நல்ல இதயம் ஒன்று என் இயேசுவே எனக்கு ஆம், இந்த இறை உணவிற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், நான் குணம் அடைவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். என்னோடு இணைந்து ஆசை நன்மை ஜெபத்தை ஜெபியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, திவ்ய நற்கருணையில் நீர் மெய்யாகவே வாழ்கிறீர் என்பதை நான் நம்புகிறேன். இந்த நேரத்தில் அருளடையாள விதமாக உம்மை பெற முடியாததால் ஆன்மீக ரீதியாக என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். நீர் வந்ததாக நம்புகிறேன். உம்மை விட்டு என்னை ஒருபோதும் பிரிய விடாதேயும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணக செம்மறே, விருந்தை உட்கொண்டு ஓட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது திரு அவை புனித திருமழுக்கு யோவானின் பிறப்பில் மகிழ்ச்சி அடைந்து வருவார் என அவர் முன்னறிவித்த கிறிஸ்துவே தனது புது பிறப்பின் ஊற்றானவர் என அறிந்து கொள்வதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏற்றி செய்யும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது இன்னொரு அனுபவத்திற்கு வந்திருக்கிறோம். திருப்பலி என்பது ஒரு முழுமையான அனுபவம். இயேசு கிறிஸ்துவின் முழுமையான அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு தான் திருப்பலி. ஒரு அருமையான ஜெபம் திருப்பலி. திருப்பலி என்பது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய, அது விவிலியமாக இருக்கட்டும், மன்றாட்டுகளாக இருக்கட்டும், திவ்ய பலியாக இருக்கட்டும், நன்றியாக இருக்கட்டும், எல்லாமே உள்ளடக்கிய ஒரு அற்புதமான ஒரு பலி. அந்த பலியிலே ஆண்டவர் நமக்காய் இரத்தம் சிந்தியதை நினைவு கூறுகின்ற மாபெரும் கல்வாரி நினைவுதான். உலகம் முடியும் வரையிலும் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் தான் நற்கருணை. உங்களோடு இருக்கிறேன். மாபெரும் அற்புதம் இது. நற்கருணை நமது வாழ்வின் மையம்.
கத்தோலிக்க விசுவாசத்தின் மையம், கத்தோலிக்க விசுவாசத்தின் ஆணிவேர். என் உடலை உண்டு என் இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் நிலை வாழ்வு பெற மாட்டீர்கள் என்று சொல்லி நமக்கு இந்த உணவை, அவருடைய உடலை நமக்காக கொடுக்கப்பட்ட அற்புதமான நினைவில் சின்னம். நானே வாழ்வும் வழியும் உண்மையும் உயிரும் என்று சொல்லி நம்மோடு இருக்கின்ற பிரசன்னம், நற்கருணை. இந்த அற்புதமான நாளை, நேரத்தை நாம் பரிசுத்தமாய் அனுசரிக்க முன் வருவோம். இறைவன் நம்மோடு இருக்கிறார். இந்த பிரசன்னத்தின் கூடாரத்திலே பிரசன்னமாய் மகிமையாய் வீற்றிருக்கிறார். இந்த மகிமையை அவர் அடைந்து கொள்ள அவர் பாடுபட்டது நிறைய, செய்த தியாகங்கள் நிறைய, சந்தித்த மக்கள் நிறைய, போதனைகள் அளவு கடந்தது. இவையெல்லாம் நமக்காய் செய்துவிட்டு எல்லாம் நிறைவேறியது என்று சொல்லி இந்த அற்புத நினைவை நமக்கு விட்டு சென்று அந்த நினைவாகவே, நிழலாகவே, உண்மையாகவே நம்மோடு இருக்கின்ற பரிசுத்த திவ்ய நற்கருணை தான் நமது பிரசன்னம். இந்த நேரத்திலே, வெள்ளிக்கிழமையிலே இறைவனுடைய இரக்கத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம். பவுஸ்தினா என்கின்ற புனிதைக்கு அவர் ஆண்டவர் தோன்றி, நான் உங்களோடு இருக்கிறேன், என் இரத்தமும் என்னுடைய இதயத்திலிருந்து வழித்தோடும் இரத்தமும் தண்ணீரும் உங்களை மீட்கும் என்று சொல்லி உத்தரவாதம் கொடுத்து நமக்காய் போதும் பிரசங்கமாய் இருக்கின்ற திவ்ய இரக்கத்தான் இந்த திவ்ய நற்கருணை. இந்த நாளிலே நாம் அந்த ஆண்டவோடு இருப்போம். தந்தை பியோ அவர்கள் மிக அற்புதமாக சொல்லுவார், திவ்ய நற்கருணை பார்த்து, என்னோடு தங்கும் ஆண்டவரை, எங்களோடு தங்கும் ஆண்டவரை என்று சொல்லி அவர் ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை வாஞ்சையாய் ஒவ்வொரு நாளும் வரவேற்றார். ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு தேவை, எப்போதும் தேவை, எல்லா நேரத்திலும் தேவை. எதற்கும் நமக்கு அவருடைய பிரசன்னம் தான் நம்பிக்கையை தருகின்றது. ஆகவே நாம் நாமாகவே முன் வர வேண்டும், நாமாகவே ஒரு பிரசன்னத்திற்கு வர வேண்டும். நானாகவே வந்திருக்கின்றேன், உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கின்றேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, உம் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. ஆண்டவரே, ஒரு பிரசன்னத்திற்கு நான் நானாகவே இருந்திருக்கிறேன். ஒரு ராஜ்யத்திலே, அன்பின் ராஜாங்கத்திலே எங்களையும் சேர்த்துக் கொள்கிறேன். எங்களையும் உங்களுடைய பரிசுத்த அற்புதமான அனுபவத்திற்குள் எங்களை அனுமதித்தருளும் ஆண்டவரே. இந்த நேரத்திலே நம் அனைவருமாக சேர்ந்து பவுஸ்தினா இறைவனுடைய இரக்கத்தை நோக்கி ஜெபித்த ஜெபத்தை நாம் உருக்கத்தோடு சொல்வோம். இறை இரக்கத்தின் ஜெபம். இயேசுவே, நீர் உயிர் விட்டீர், ஆனால் உம்மிடமிருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக பீரிட்டெழுந்து அகில உலகிற்காகவும் இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் சுவையை, ஆழக்கானா தெய்வீக இரக்கமே, நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் என் மீது பொழிந்தருளும். இயேசு கற்பித்த மனவல்லவ ஜெபம். இயேசுவின் இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே, தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள பிதாவாகிய சர்வீசனை விசுவசிக்கிறேன். அவருடைய ஏக சுதனாகி நம்முடைய நாதன் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறேன். இவர் பரிசுத்தாவியினால் கர்ப்பமாய் உற்பவித்து அச்சிஷ்ட கன்னிமரியிடமிருந்து பிறந்தார். போச்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறை கொண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளங்களில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையால் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து செய்தியையும் மருத்துவரின் இடத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபை விசுவசிக்கிறேன். புனித சமூக உணவை விசுவசிக்கிறேன். பாவ பொருட்களை விசுவசிக்கிறேன். வயிறு காலத்தை விசுவசிக்கிறேன். நித்திய ஜீவிக்கு விசுவசிக்கிறேன். ஆமீன்.
விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. இந்த இரக்கத்தின் ஜெபமாலை முதல் 10 மணியை வேளாண் துறை மக்களுக்காக ஜெபிப்போம். விவசாயிகள், சிறு குறு விவசாயிகள் பட்டம் தேடி விதை விதைத்து நல்ல முறையில் மகசூலை பெற வேண்டும் என பாடுபடுகின்ற ஒவ்வொரு பாட்டாளி விவசாய மக்களுக்காக ஒப்பு கொடுப்போம். நல்ல பருவமழையும் போதுமான மழையும் போதுமான சீதோஷ்ணமும் போதுமான சூழ்நிலையும் அவர்களுக்கு ஆண்டவர் நல்கி விவசாயத்தில் மகிழ்ச்சி பெற நல்ல அறுவடைகளை பெற்று மகிழ உம்மை போற்றி புகழ தேவையான வரங்களை எமது விவசாய பெருங்குடி மக்களுக்காய் இறைவன் இரக்கத்தோடு அருள் புரிய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து, 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 இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து. பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, மனதுருகி கரம் நீட்டி
அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரநீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, தோத்திரம் இயேசையா. இந்த இரண்டாவது பத்துமணியை ஜூன் மாதம் இயேசுவின் திரு இருதயத்தின் மாதம். இந்த மாதத்திலே குடும்பங்களை இயேசுவின் திரு இருதயத்தில் ஒப்பு கொடுக்கின்ற அற்புதமான நான். இந்த மாதத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பு, அமைதி, சமாதானம், ஒற்றுமை, மகிழ்ச்சி நிலவ வேண்டுமாய் ஜெபிப்போம். குடும்பங்களுக்கு தேவையான பண்புகளை பெற்றோர்கள் பெற்றிருக்க வேண்டும். கணவனும் மனைவியும் தங்கள் ஒருவர் தம்மிலே அன்போடு, மன்னிப்போடு, ஒற்றுமையோடு புரிந்து வாழ வேண்டும். பெற்றவர்களாய் வாழணும். பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான வாழ்க்கையை அவர்கள் வாழணும். அதே போல பிள்ளைகளும் பெற்றோருக்கு ஏற்ற பிள்ளைகளாய், அன்பு பிள்ளைகளாய் வாழணும். பிள்ளைகளும் ஞானத்திலும், அறிவிலும், தெய்வ பயத்திலும், விவேகத்திலும் வளர்ந்து வாழ வேண்டும் என இந்த 10 மணியை குடும்பங்களுக்காக ஒப்பு கொடுத்து கொண்டாடுவோம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் ரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து, 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 இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து. பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீர். சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீர். ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காப்பவரே, சுகம் தருபவரே, தோத்திரம் இயேசையா. இந்த 3வது பத்துமணியை இந்த தொற்று நோய் நம் அனைவரையும் கலக்க வைக்கிறது. முதல் அலை, 2வது அலை, 3வது அலை என்று சொல்லி மாறி மாறி ஒவ்வொருவரையும் பயமுறுத்துகிறது. பயமுறுத்துவது மட்டுமல்ல, நிறைய பேர் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நிறைய பெற்றோர்களை இழந்திருக்கிறோம், நிறைய மக்களை இழந்திருக்கிறோம், நிறைய இளைஞர்களை, இளம்பெண்களை இழந்திருக்கிறோம், நிறைய குருக்களையும் கண்ணீர்களையும் இழந்திருக்கிறோம், ஆயர்களையும் இழந்திருக்கிறோம். நிறைய பேரை நாம் இழந்திருக்கிற அந்த வேளையிலே, அகாத இந்த 4 நாட்களிலே
ஆண்டவர் மருத்துவராய் நின்று இந்த தொற்றை அகற்ற வேண்டுமாய் ஆண்டவரத்தில் ஜெபிப்போம். இந்த 3வது அலை என்று சொல்லுகிற தொற்று நமக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது. இனி அந்த தொற்றின் பிரச்சனையே நமக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் மாறுகிறோம், நாங்கள் மாற்றம் அடைகிறோம். இனி நீங்கள் வாழ்வில் நாங்கள் வித்தியாசமான வாழ்க்கை வாழப்போகிறோம், உமக்குந்த வாழ்க்கையை நாம் வாழப்போகிறோம். எங்களை காப்பாற்றும். அந்த கடலிலே கப்பலிலே தவித்துக் கொண்ட மக்கள், அந்த அப்போஸ்தலர்கள், அவர்கள் நோக்கி நாங்கள் வழிய போகிறோமே, எங்களை காப்பாற்றும் என்று சொன்ன பொழுது அப்படியே பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களை ஒன்றும் செய்யாது என்று சொன்ன வார்த்தைகளை ஆண்டவரே எங்களுக்கு சொல்லும் என்று சொல்லி இந்த நேரத்தில் உருக்கமாய் இரக்கத்தின் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து, 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 இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து. பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. இந்த 4வது 10 மணியை நமது பிள்ளைகளுக்காக ஒப்புக் கொடுப்போம். இந்த பொது முடக்கத்தின் காரணமாக, தொற்று நோயின் காரணமாக அடைப்பட்டு கிடக்கின்ற பள்ளிகளும் கல்லூரிகளும் மீண்டும் எந்த ஒரு தடங்களும் இன்றி, நோய் நொடியுமின்றி திறந்து மீண்டும் பிள்ளைகள் வழக்கம் போல படிப்பறிவையும் ஞானத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்கி தர வேண்டும். ஏனென்றால் இந்த 1.5 வருடமாக உங்களுடைய வருடத்துக்கு மேலாக பிள்ளைகள் அனைவரும் இந்த படிப்பில்லாமல் பலவிதமான சிந்தனைகளிலும் பலவிதமான நடவடிக்கைகளிலும் தீய சிந்தனைகளும் அடைபட்டு என்று செய்வதறியாமல் சுற்றித் திரிகிறார்கள். அவர்களை நாம் மீண்டுமாக பள்ளிக்கு சென்று படிக்க வேண்டும், ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், படிப்பறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும், வாழ்க்கைக்கு தேவையான உயரங்களை அடைவதற்கான கல்வி அறிவை பெற்று வாழ, நல் ஒழுக்கத்தோடு வாழ, தெய்வ பயத்தோடு வாழ இறைவன் அவர் துணை செய்ய வேண்டுமாய் இந்த நேரத்தில் உருக்கமாய் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து, இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து, இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து,
இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமையின் பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். உம் காயத்தால் சுகமாக்கினே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உம் காயத்தால் சுகமாக்கினே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. ஐயா, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. ஐயா, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. விண்ணப்பத்தை கேட்பவனே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா. இந்த இறுதி 10 மணியை இந்த கொரோனா தொற்று நோய்க்கு பிறகு சுகமாகி வந்திருக்கிறவர்கள் அல்லது அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் அதன் பிறகு நிறைய மன வேதனையில், காயங்களாலும், மன வருத்தத்தாலும், பீதியாலும் வீடுகளிலே முடங்கி கிடக்கின்ற நேரத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு ஆறுதலாய் நிற்க வேண்டும். ஆண்டவர் அவள் பக்கத்தில் இருந்து அவளை தேற்ற வேண்டும். இந்த காயங்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் அங்கலாய்ப்பிலிருந்தும் அவளை மீண்டுமாய் குணப்படுத்தி சுகப்படுத்த வேண்டும். காரணம், எத்தனையோ இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள், எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார்கள், எத்தனையோ விதமான பொருளாதார சூழலில், இக்கட்டான சூழலிலே உறவுகளை இழந்திருக்கிற இந்த வேளையிலே அங்கலாய்ப்போடு இந்த மக்களுக்கு ஆறுதலின் ஆண்டவராக நிற்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு வருடத்திற்கு மேலாக திருவருட்சாதனங்கள் நடைபெறாமல் முடங்கி போயிருக்கிறது. ஆலயங்களுக்குள் மக்கள் வர இயலாமல் இருக்கிறது. விசுவாசத்தை மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் தெரியல. தொலைக்காட்சி மூலமாகவும், ஜெபத்தின் மூலமாகவும், ஜெபமாலையின் மூலமாகவும் முடிந்த அளவுக்கு அவர் விசுவாசத்தை காப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். விசுவாசத்தை இழக்காமல் ஆதி திருச்சபையிலே மக்கள் அந்த கிறிஸ்துவ நிலைகளிலே இருந்த போராட்டத்தில் எவ்வளவு மன உறுதியுடன் நிலைத்திருந்தார்களோ அதே போன்று மக்கள் அனைவரும் விசுவாசத்தை இன்னும் ஆழப்பட வேண்டும், இன்னும் அதிகமாக ஈடுபாட்டோடு இருக்க வேண்டும். அவர்கள் ஒருபோதும் நம் வீட்டில் பிரித்து விடக்கூடாது என்ற நிலையிலே நாங்கள் அனைவருமாக உருக்கமாய் ஜெபித்து வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே ஒவ்வொருவருக்காகவும், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்காகவும், ஒவ்வொரு விசுவாசிகளுக்காகவும் விசுவாசத்தை ஆழப்படுத்த வேண்டுமாய் இறை இறக்கத்தை நோக்கி உருக்கமாய் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து 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 இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து
பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் உதவியை வேண்டி ஜெபிப்போம். இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவசிக்கிறோம், உம்மில் நம்பிக்கையை வைக்கிறோம். எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக மாறும். உம்மை அனைவரும் அறிந்து நேசிக்கும்படி செய்ய எங்களுக்கு வரம் தாரும். அனை கடந்த ஒரு அன்பில் நம்பிக்கை வைக்கவும், உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரம் அருளும். அற்புதமான நேரத்திலே இந்த பிரசன்னத்தின் ஆண்டவரை நாம் உருக்கமாய் பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உயிருள்ள ஆண்டவர், நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர். ஆகவே அவர் இருந்தால் நமக்கு எந்த துன்பமும் வராது, வந்தாலும் அது நீங்கும் என்பது நமக்கு நம்பிக்கை. நற்செய்தியில பல இடங்களில் பார்த்திருக்கிறோம். நயின் பட்டணத்து விதவையின் மகள் இறந்து போய்விட்டார் என்று நினைத்த மக்கள் அழுது புலம்பிய பொழுது, இல்லை அவர் உறங்குகிறார் என்று சொல்லி அவளை எழுப்பி உயிர் பெறச் செய்தார். அதே போல நிறைய விஷயங்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அற்புதங்களாய் செய்து கொண்டிருக்கிறார். பல ஆண்டுகளாக நோயை நீங்க வேண்டும் என்பதற்காக சீரோமாம் குளத்தில் இறங்குவதற்கு முடியாமல் எத்தனையோ பேர் அந்த தேவதூதன் அந்த குளத்தை கடக்குகின்ற பொழுது அதில் இறங்கினால் நலமடைய முடியும் நம்பிக்கையில் காத்து எத்தனையோ பேர் நடந்தார். அதில் ஒருவர் பல ஆண்டுகளாக அவர் இறங்குவதற்கு முன்பாகவே பலர் இறங்கி விழுந்தார். ஆகவே அந்த நேரத்தில் ஆண்டவர் பார்த்து, உனக்கு என்ன வேண்டும்? நான் நலம் பெற வேண்டும். அவனுக்கு நலனை ஆண்டவர் தருகிறார். இப்படியாக எதிர்பாராத விதத்தில் ஆண்டவர் நம்மை சந்திக்கிறார், நம்மை தேற்றுகிறார், நமக்கு நலனையும் வளனையும் ஆண்டவர் தருகிறார், நம்பிக்கையை தருகிறார், நமக்கு உயிர் பிச்சையும் தருகிறார். ஏன்னா அவர்தான் உயிர். அந்த உயிரை நாம் பெற்றுக்கொள்ள நாம் உயிரோடு இருக்க வேண்டும், அவரோடு இருக்க வேண்டும், அவரில் நாம் வாழ வேண்டும் என்று நம்பிக்கை கொண்டு ஒழுக்கமாய் அவரை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நாம் எப்போதும் பக்கத்தில் வச்சு, ஆண்டவரை வாங்க. அந்த நூற்றுவர் தலைவர் கூட, ஆண்டவரை நீர் என்னுடைய ஊழியன், என்னுடைய மகனை நீ காப்பாற்றுங்க என்று சொல்லி அவர் கேட்கிற பொழுது, நீங்கள் வர தேவையில்லை, ஒரு வார்த்தை ஒன்றே போதும் என்று சொல்லி அவர் நம்பிக்கையோடு கேட்ட பொழுது அவர் மகன் குணப்படுத்தப்பட்டார். அதே போல் அவருடைய வார்த்தையில் அவ்வளவு சக்தி இருக்கிறது. அவர் நம்மை பார்த்து சொல்லணும், நீ நல்லா இருக்கு, ஆண்டவர் நமக்கு அருகில் நமக்கு அனைத்தையும் சொல்லி கொண்டிருக்கிறார். நாம் நலம் பெற முடியும், வாழ்வு பெற முடியும் என்ற நம்பிக்கையிலே நாம் இப்பொழுது நன்றி சொல்லி ஆண்டவருக்கு மாண்பு இருக்கிற பாடுவோம். மானத்தை பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வழிமை வாழ்த்து இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆரவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே,
இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மையே இடைவிடாமல் பற்றி அனுபவிக்க அருள் தாரும். தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மையே மன்றாடுகின்றோம். என்றும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, என்றும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டே, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டே, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, என்றும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறும்.